நான் சொன்ன மாதிரி நீங்க வளர்க்கக்கூடிய அக்யூரன்ஸ் வச்சிருக்கீங்க, வீட்டுல அக்யூரன்ஸ் வச்சிருக்கீங்க, அதுக்கு என்ன மட்டும் யூஸ் பண்ணணும்னு கன்ஃபியூஸா இருக்கும். அது சொன்ன மாதிரி என்னப்பா என்கிட்ட இருக்கிறதே இந்த இருக்கிற தண்ணி இருக்கிற தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா அந்த குளோரின் பிஹெச்ல கரெக்டா இல்லாமல் பார்த்து நீங்க வந்து வாட்டர் சூஸ் பண்ணிக்கீங்க. சில பேருக்கு வந்து பிஹெச்ல கரெக்டா நல்ல தண்ணி வரும், போர் வாட்டர்ல நல்ல தண்ணி வரும். சில பேருக்கு உப்பு தண்ணி வரும். உப்பு தண்ணி வந்து அடிப்படை காரணம் சொன்ன மாதிரி ஃபிஷ் டேங்க்ல வந்து உப்பு பறிய ஆரம்பிச்சிடும். அதே சமயத்துல ஃபிஷ் டேங்க் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வீக்லி மந்த் ஃபாலோ பண்ணா போதும். அது சாஃப்டான ஃபிஷ் தானே, ஸோ அதெல்லாம் அதிகம் வேஸ்டேஜ் போகாது. பிஹெச்ல கரெக்டாக மெயின்டைன் பண்ணி போயிட்டு இருக்கோம். அதுதான் ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்றோம். சப்போஸ் இல்லை எனக்கு வந்து ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படிங்க? ஸோ இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வளர்க்கக்கூடிய ஒரு இன்னைக்கு டைட்டில் வந்து உங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய மீனுக்கு வந்து எந்த தண்ணி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். எந்த தண்ணி வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் பார்த்தா செட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வரும். அது மட்டும் இல்லைங்க, நான் போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் நான் போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய அக்வேரியம் ஃபிஷ்ஷுக்கு, அதாவது வண்ண மீன்களுக்கு வந்து எந்த தண்ணி வருது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்கா நம்ம வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி வச்சக்கூடிய வீட்டு வளர்க்கக்கூடிய எல்லா ஃபிஷ்ஷுக்குமே 3 காமனாக வாட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன காமன், அது பெஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத இன்னைக்கு வீடியோ. ஸோ அந்த டைட்டில் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா, முன்னே காமனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா போர் வாட்டர் அண்ட் வெல் வாட்டருங்க. ஸோ ரெண்டாவதா நான் சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ஓ வாட்டர், மூணாவது வந்து கார்பரேஷன் வாட்டர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 3 விதமான வாட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அக்வேரியம் சொல்லுவோம். எல்லாமே பேசிக்கா அக்வேரியம் தேவைப்படுது, பேசிக்கா வாட்டர். ஸோ அந்த வைக்கிறவங்க ஒரு வீட்டில் வைக்கக்கூடிய ஒரு அக்வேரியம்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வாட்டருக்கு வந்து என்ன பெஸ்ட்டான வாட்டர் கொடுத்தா பிசினஸ் நல்லா குரோத்தாக இருக்கும், அதை பற்றின இதாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் அவன் சொன்ன மாதிரி போர் வாட்டருங்க. போர் வாட்டர் என்ன அவசியம் வருது? போர் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீட்லையுமே இருக்கக்கூடிய போர் வாட்டர், உப்பு தண்ணி வாட்டராக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பக்கத்தில் கிணறு இருந்துச்சுன்னா அதுலேருந்து யூஸ் பண்ண வாட்டர் இதான் போர் வாட்டர். அதாவது பூமிக்கெல்லாம் வரது யூஸ் பண்ணுறது போர் வாட்டர் தெரியும். ஸோ அந்த போர் வாட்டர் பயன்படுத்தி நம்ம மீன்களுக்கு கொடுத்தோம்னா அந்த பிசினஸ் எப்படி ஹெல்த்தியாக வளருமா, அதோட குட் அண்ட் பேட், பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் பேச போகிறோம். ஸோ நீங்கள் வந்து வீட்டில் நம்ம எல்லாருமே வந்து நல்லது யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நம்ம இருக்கிறத வச்சு வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா போர் வாட்டர் யூஸ் பண்ணுற நல்ல விஷயம் என்னன்னா, உங்களுக்கு வந்து ஈஸியாக எல்லா டைம் கிடைக்கும். ஸோ எங்கே ஈஸியாகவே நம்ம வீட்டிலேயே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இது வந்து இந்த போர் வாட்டர் தண்ணியில் வளர்க்கக்கூடியனால என்ன மாதிரிலாம் ஒரு நெகட்டிவ்ஸ் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வளர்க்குற ஃபிஷ் டேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதில் வந்து உப்பு பொரியுங்க. ஸோ உப்பு பொரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஃபிஷ் டேங்கில், அதாவது நம்ம வீட்டில் கூட உப்பு தண்ணி, அதாவது உப்பு வாட்டர், சால்ட் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடிய போர் வாட்டருக்கு நம்ம வந்து என்ன மாதிரி ஃபிஷஸ் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த ஹார்டியான ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா சார்க்கு, அப்புறம் வந்து இந்த கரோமிஸ், இந்த மாதிரி ஃபிஷஸ் எல்லாத்துக்குமே அடாப்ட் ஆயிருக்கும். ஸோ சால்ட் வாட்டர் இருக்கட்டும், ஆரோ வாட்டர் இருக்கட்டும், பியூரிஃபை வாட்டர் எல்லாத்துக்கும் சூட்டபுளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாட்டரை நீங்கள் வந்து ஃபிஷ்ஷுக்கு சூஸ் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம போர் வாட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஹார்டியான ஃபிஷ், அதெல்லாம் சொல்லிட்டேன், பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லிட்டேன். இது வந்து ஃபிஷஸ் வந்து க்ரோத்தாக இருக்கும். சப்போஸ் இல்லை நீங்கள் போர் வாட்டர் தான் இப்போ என்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்க்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம அக்கறை சார்பில் கிடைக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா அந்த குளோரின் ரிமூவர் இருக்குது. ஸோ அந்த எல்லா மெடிசன்ஸ் இருக்குது. அது பிஹெச் லெவலில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். வாட்டர் தான் பிஹெச் லெவல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் ஃபிஷஸ் ஹெல்த்தியாக இருக்கும், சாகாமல் இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் ஃபஸ்ட்டாக நான் பார்க்குறது பார்த்தீங்கன்னா போர் வாட்டர் அண்ட் வெல் வாட்டர் தாங்க. ஸோ அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வாட்டருக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இந்த இதில் பார்த்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா போர் வாட்டர் பார்த்தாச்சு. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆர்ஓ வாட்டருங்க. ஸோ நீங்கள் பார்த்து இருக்கிறதுலையே நம்ம எல்லா ஆக்களும் தெரியும். ஸோ நம்ம கேன் வாட்டர் இருக்கட்டும், நம்ம வந்து ஆர்ஓ வாட்டர் ஃபில்டர் சொன்ன மாதிரி கேன் வாட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வாங்கக்கூடிய தண்ணி வந்து நம்ம ஃபில்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆர்ஓ வாட்டர் எந்த மாதிரி ஃபிஷஸ்லாம் போட்டால் நல்லா நம்ம இருக்கக்கூடிய கிரவுண்ட் வாட்டர் சொல்லிட்டேன். கிரவுண்ட் வாட்டர், கார்பரேஷன் வாட்டருங்க. ஸோ கார்பரேஷன் வாட்டர் என்ன தெரியும், நம்ம வீட்டுலையோ நம்ம பக்கத்து சைட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த குழா மூலமாக வரக்கூடிய தண்ணி, இல்லை லாரி மூலம் சப்ளை பண்ண தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணிகள்லாம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அது கார்பரேஷன் வாட்டருங்க. ஸோ இந்த மாதிரி கார்பரேஷன் வாட்டர் என்ன கலந்துருப்பாங்கன்னா மருந்து கலந்துருப்பாங்க. ஸோ என்ன மருந்துன்னா தண்ணி தொட்டில் அழுக்கு புரியாமல் இருக்கும், கொசுவட்டை எதாவது இருக்காம அந்த யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மருந்து கலந்த தண்ணி நம்ம அக்கறை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபிஷஸ் டெத் ஆகிறதுக்கு காரணம் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் இதாக இருக்குது. ஸோ இந்த நீங்கள் 3 யூஸ் பண்ணக்கூடிய இந்த 3 அதாவது 3 வாட்டருக்கும் நீங்கள் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டேன். அதை சொன்ன மாதிரி நீங்கள் இல்லைப்பா என்கிட்ட போர் வாட்டர் தான் இருக்குது அப்படின்னா நல்லபடியாக வளர்த்துக்கலாம். ஆக்சுவலி எந்த வாட்டர் சிறந்தது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, பிளான்டட் டேங்க் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஆர்ஓ வாட்டர் சிறப்பானது. ஓகேங்களா? இல்லைப்பா என்கிட்ட தான் பான்ஸ் இருக்குது, இல்லை நான் எனக்கு இருக்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் வாட்டர் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய போர் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். போர் வாட்டர், வெல் வாட்டர் யூஸ் பண்ணலாம். பட் அந்த வாட்டர் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பிஹெச்ல மெயின்டைன் பண்ணி மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சொல்ல மாதிரி பாதாம் லீஃப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாதாம் லீஃப் வச்சு அது வந்து பாதாம் லீஃப் வந்து ஃபிஷ் டேங்க்ல யூஸ் பண்ணக்கூடிய தொட்டிலே வாட்டர்லேயும் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து பிஹெச்ல கரெக்டாக வேணும். பட் ஆனால்
இது ஃபிஷ் டேங்க்ல போடும்போது பார்த்தீங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் மந்தமா இருக்கும், பார்க்க நீட்டா இருக்காது. அதனால தான் இந்த ஆனா பிஹெச்க்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை வந்து பாதாள வந்து ஃபிஷ் டேங்க்ல ஃபிஷ் டேங்க் யூஸ் பண்ணக்கூடிய தொட்டிலையோ வாட்டர்லையும் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து பிஹெச்ல கரெக்டாக வேணும். பட் ஆனா இது ஃபிஷ் டேங்க்ல போடும்போது பார்த்தீங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் மந்தமா இருக்கும், பார்க்க நீட்டா இருக்காது. அதனால தான் இந்த ஆனா பிஹெச்க்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து பாதாம் யூஸ் பண்ணலாம். ஸோ 2வது பார்த்தாச்சு. 3வது நம்ம வந்து காப்ரேஸ் வாட்டர் பண்ண முடியாது. பட் அதை மறந்துக்கணும் சொல்லவும் முடியாது. அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க அதை ஃபிஷ் டேங்க் எடுத்து 1 டே வச்சிருந்ததுக்கப்புறம் ஃபிஷ் டேங்க் ஆன் பண்ணும்போது குளோரின் யூஸ் பண்ணி நீங்க வந்து நம்ம குளோரின் அதாவது பிஎஸ்ல கரெக்டாக என்டர் பண்ணக்கூடிய மெடிசன் யூஸ் பண்ணி ஃபிஷ் டேங்க் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபிஷ் டேங்க்ல வாட்டர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்க அதுக்கப்புறம் 1 ஆர் 2 டேஸ் உங்களுக்கு சூட்டபிள் ஆகுதா அப்படின்னு பார்த்து ஃபிஷ் யூஸ் பண்ணுங்க. ஆனா ஃபிஷ் டேங்க் யூஸ் பண்ண போறீங்கன்னா எடுத்தோடனே ஹை ரேட்டியான ஃபிஷ் ஹை குவாலிட்டியான ஃபிஷஸ் வந்து போடுவோம்னா சும்மா சின்னதாக இருக்கக்கூடிய மாலியோ கப்பிஸோ இல்லை அது வேற செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இந்த ஃபிஷ் இந்த வாட்டருக்கு அடாப்ட் ஆனிச்சா அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து மற்ற ஃபிஷஸ் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோல நீங்க வீட்டில் வளர்க்கக்கூடிய அதாவது நான் சொன்ன மாதிரி நீங்க வளர்க்கக்கூடிய அக்யூரன்ஸ் வச்சிருக்கீங்க, வீட்டில் அக்யூரன்ஸ் வச்சிருக்கீங்க, அதுக்கு என்ன மட்டும் யூஸ் பண்ணணும்னு கன்ஃபியூஸா இருக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த வீடியோல நீங்க வீட்டில் வளர்க்கக்கூடிய அதாவது நான் சொன்ன மாதிரி நீங்க வளர்க்கக்கூடிய அக்யூரன்ஸ் வச்சிருக்கீங்க, வீட்டில் அக்யூரன்ஸ் வச்சிருக்கீங்க, அதுக்கு என்ன மட்டும் யூஸ் பண்ணணும்னு கன்ஃபியூஸா இருக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி என்னப்பா என்கிட்ட இருக்கிறதே இந்த இருக்கிற தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அந்த குளோரின் பிஹெச்ல கரெக்டாக இல்லாமல் பார்த்து நீங்க வந்து வாட்டர் யூஸ் பண்ணிக்கீங்க. சில வீட்டுக்கு வந்து பிஹெச்ல கரெக்டாக நல்ல தண்ணி வரும், போர் வாட்டர் நல்ல தண்ணி வரும், சில பேருக்கு உப்பு தண்ணி வரும். ஸோ உப்பு தண்ணி வந்து அடிப்படை காரணம் சொன்ன மாதிரி ஃபிஷ் டேங்க்ல வந்து உப்பு பறிய ஆரம்பிச்சிடும். அதே சமயத்தில் ஃபிஷ் டேங்க் கிளீன் பண்ண வரும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு ஸ்பாஞ்ச் ஃபில்டரோ இல்லை வந்து இன்டர்னல் ஃபில்டரோ போகுதுன்னா அந்த உப்பு பறி இந்த கிரவுண்ட் வாட்டர் யூஸ் பண்ணாலும் அடிக்கடி வந்து உப்பு பறிகிற மாதிரி வரும். உப்பு பறிஞ்சு மிஷின் ஃபால்ட் ஆகிற மாதிரி வரும். இந்த இதுக்காகத்தான் நம்ம கிரவுண்ட் வாட்டரோட ஒரு நெகட்டிவ் விஷயம் இருக்கு. அதே வந்து நீங்க யார் வாட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா வாட்டர் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் இல்லை வீக்லி மந்த் ஃபாலோ பண்ணால் போதும். அது சாஃப்டான ஃபிஷ் தானே. ஸோ அதெல்லாம் அதிகம் வேஸ்டேஜ் போகாது. பிஎஸ்எல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி போயிட்டு இருக்கோம். அதுதான் ஆர் வாட்டர் யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் இல்லை எனக்கு வந்து காப்பரஸ் வாட்டர் தான் இருக்குன்னா மேக்ஸிமம் காப்பரஸ் வாட்டர் தான் இருக்குது நல்லது. ஏன்னா வந்து அது மெடிசின்ஸ் இருக்கனால நான் சொல்கிறேன். இந்த 3 விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஃபிஷஸ்க்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வராமல் நீங்கள் வந்து ஃபிஷஸ் ஹெல்த்தியாக வளர்க்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வரக்கூடிய அக்வேரியம் ஃபிஷ்ஷுக்கு எந்த மாதிரி வாட்டர் யூஸ் பண்ணோம்னா நம்ம ஃபிஷஸ் ஹெல்த்தியாகவும் க்ரோத்தாக ஓட்டுற வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். மற்ற வீடியோவில் நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வரக்கூடிய அக்வேரியம் ஃபிஷ்ஷுக்கு எந்த மாதிரி வாட்டர் யூஸ் பண்ணோம்னா நம்ம ஃபிஷஸ் ஹெல்த்தியாகவும் க்ரோத்தாக ஓட்டுற வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். மறந்துடாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ்.